ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற ஜாப் என்னென்னா, திரும்பவும் இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட், டிரைவர், நர்ஸ் இந்த மாதிரியான மொத்தம் 16 விதமான போஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்றதை டீட்டெயிலாக வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஜாப்க்கு எந்த ஒரு எக்ஸாமும் இருக்காது, டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். இப்போ என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூர்க்கா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இரவு காவலர். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மிருதங்கம். நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா புஜங்கம். அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா வேத பாராயணம். ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா குடைக்காரர். ஏழாவது பார்த்தீங்க அப்படின்னா மாலை கட்டி. எட்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புலவர். ஒன்பதாவது பார்த்தீங்க அப்படின்னா சமய பிரசங்கி. அடுத்து 10வது பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர். 11வது பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுநர் கொடுத்துருக்காங்க. 12வது பார்த்தீங்க அப்படின்னா செவிலியர் கொடுத்துருக்குறாங்க. 13வது பார்த்தீங்க அப்படின்னா கணினி இயக்குபவர். அடுத்து 14வது பார்த்தீங்க அப்படின்னா நாதஸ்வரம் கொடுத்துருக்காங்க. 15வது பார்த்தீங்க அப்படின்னா துப்புரவாளர் கொடுத்துருக்காங்க. 16வது பார்த்தீங்க அப்படின்னா தட்டச்சர் கொடுத்துருக்காங்க. 17 பார்த்தீங்க அப்படின்னா பலவேலை. 18வது பார்த்தீங்க அப்படின்னா பலவேலை. 18வது பார்த்தீங்க அப்படின்னா நாதஸ்வரம். 19வது பார்த்தீங்க அப்படின்னா காவலர் கொடுத்துருக்குறாங்க. 20வது பார்த்தீங்க அப்படின்னா தட்டச்சர் கொடுத்துருக்காங்க. 21 பார்த்தீங்க அப்படின்னா மேளம், அதாவது தவில் கொடுத்துருக்குறாங்க. காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 26 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 45 வயது வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 15,900லேருந்து 50,400 வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டிஃபர் ஆகும். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ணுவாங்க. கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா குடைக்காரர், டிரைவர், அப்புறம் தூய்மை பணியாளர், பலவேலை காவலர் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும், யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் சர்டிஃபிகேட் ஆர் டிப்ளமா இன் நர்சிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு டைப் ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. டைப் ரைட்டிங்கில் ஹையர் கிரேடு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா தமிழில் ஹையரும் இங்கிலீஷில் லோயரும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்கிலீஷில் ஹையரும் தமிழில் லோயரும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வேலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணியில் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அண்ட் குவாலிஃபிகேஷன் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.